வணக்கம். என்ன கலவரத்துக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் தூப்பாயோ தம்பி மற்றும் அல்ஜனேட் அக்கா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேபினெட் ரீஷஃபிள். என்ன பண்ற? பார்த்தா தெரியல. ரீஷஃபிளா? கேபினெட்லாம் ஹெவி பாரு. அதான் கார்டு வச்சு பண்றேன். சரி தூப்பாயோ தம்பி, சொல்லுங்க, ஏன் அரசாங்கம் அலமாரி ஷஃபிள் பண்ணிட்டு இருக்காங்க? கேபினெட் ரீஷஃபிள்னா அலமாரியை ரீஷஃபிள் பண்றது இல்லைல்ல, நம்ம நாட்டு தலைவர்களை ரீஷஃபிள் பண்றது. நம்ம நாட்டில் நிதி, தற்காப்பு, கல்வி அப்படின்னு 16 அமைச்சர் இருக்கு. ஆனா அமைச்சர்கள் அதுக்கும் மேலா இருப்பாங்க. ஏன்னா சில அமைச்சர்கள் 2ஆம் அமைச்சர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மூத்த அமைச்சர் இருப்பாங்க. பிரதமர் அலுவலக அமைச்சர்களும் இருப்பாங்களே. செம. அப்படியே அவங்களாம் யாருன்னு சொல்லிடுறீங்களா? இவ்வளோ நேரம் நான் தானே மூச்சு விடாம பேசினேன். இதையாச்சும் நீ சொல்லு. அதுவும் சரிதான். மே 3ஆம் தேதி நடந்து முடிந்த தேர்தலுக்கு பின்பு மே 21ஆம் தேதி பிரதமர் லாரன்ஸ் வாங் தனது அமைச்சரவையை அறிவித்தார். அதில் திரு லீ சியன் லூங், கா சண்முகம், கன் கிம் யோங், ஒங் ஈ காங், விவியன் பாலகிருஷ்ணன், கிரேஸ் ஃபூ, மசகோ சுல்கிஃப்லி, இந்திராணி ராஜா, ஜோசபின் டியோ, தன் சீலைங் ஆகியோர் பெரும்பாலும் தங்களது முந்தைய பொறுப்புகளிலே தொடர்கின்றனர். சான் சோன் சிங், டெஸ்மண்ட் லீ, எட்வின் டாங், சி ஹோங் டாட், டேவிட் நியோ, ஜெஃப்ரி சியா ஆகியோர் புதிதாக வேறு முக்கிய பதவிகளை ஏற்கின்றனர். ஆமாம், இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கின்றனர் என்பதை பிரேக்கிங் பாய் கூறுவார். சரி 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 தோப்பாய் தம்பி, இப்போ எனக்கு பின்னால் ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திரு சான் சுன் சிங் அவர் தாய் வீட்டுக்கு போகிற மாதிரி திரும்ப தற்காப்பு அமைச்சுக்கு போகிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாப்பா, விமானம் போகுது. ஆமாம், பரவாயில்ல, வேற ஆளை போய் தேடலாம். இருக்க ஒரு நிமிஷம். திரு எட்வின் டாங் இப்போ சட்ட அமைச்சுக்கு போகிறாரு. இதுக்கு முன்னாடி திரு கா சண்முகம் சட்ட அமைச்சராக இருந்தார். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திரு கா சண்முகம் 17 வருஷமா சட்ட அமைச்சராக இருந்தார். அமைச்சர்களுக்கு சட்டாம்பிள்ளையாகவும் இருந்தார். அவர் போறதுல கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் தேசிய பாதுகாப்புக்கு ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஆனதுல மகிழ்ச்சி. திரு எட்வின் டாங் 2ஆம் சட்ட அமைச்சராக இருந்திருக்காரு. அதனால இப்போ அவர் சட்ட அமைச்சராகிறது நல்ல தேர்வு தான். யாருமா நீ? சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிட்டு போறியே. இருக்க. இப்போ டேவிட் நியூ MCCYக்கு ஆக்டிங் மினிஸ்டராக வர போகிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் நீ ஏன் கேட்குற? நீ யார் முதல்ல? நான் தான் பிரேக்கிங் பாய். நான் தான் கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்கறது ஈஸி, ஆன்சர் பண்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நம்ம தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறதுனால தான் சூரியன் உதிக்குதுன்னு நினைக்கிறியா? இல்ல. But I never make the mistake of thinking that the sun rise because I woke up. ஓ அதுவா? என்ன கலவரத்திற்காக பிரேக்கிங் பாய்? தோப்பே தம்பி, தம்பி தம்பி. நன்றி நன்றி பிரேக்கிங் பாய். எந்தெந்த தலைவர்கள் எந்தெந்த பதவிகளை ஏற்றுள்ளனர் என்று தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஐடி பக்கத்தை நாடுங்கள். அனைத்து விரிவான தகவல்களும் அங்குள்ளன. ஆமாம், அவர் சொன்னதான். இது போன்ற செய்திகளுக்காக தொடர்ந்து என்ன கலவரத்துடன் இணைந்திருங்கள். இத்துடன் விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அல்ஜனேட் அக்கா மற்றும் தொப்பாயோ தம்பி. எனக்கு ஒரு தேத்தாரை சொல்லுங்களா?